ஜஹீர் முதல் பும்ரா வரை இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வழிகாட்டியாய் இருந்தவர் ஜவஹர் ஸ்ரீநாத் தி எபிக் ஜர்னி இந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மைசூர் நகரில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி 1969ஆம் ஆண்டில் ஜவஹர் ஸ்ரீநாத் அவர்கள் பிறந்தாரு. தலைவனுக்கு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேல ஆர்வம் அதிகமா இருந்ததுனால ஸ்கூல் படிக்கும் போதே கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பேட்டிங்கை விட போலிங் மேல ஆர்வம் அதிகமா இருந்ததுனால எனக்கு ஸ்பின் எல்லாம் வேணாங்க, நான் போட்டா ஃபாஸ்ட் போலிங் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆர்ம் மீடியம் பேசரா தன்னை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு காலகட்டத்துல கபில் தேவ் தவிர்த்து இந்தியாவுக்கு பேர் சொல்ற மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸ் யாருமே கிடையாதுங்க. ஏன்னா அந்த டைம்ல இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் வேர்ல்ட் கிரிக்கெட்டை டாமினேட் பண்ணாங்க. அப்போ ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டரான குண்டப்பா விஸ்வநாதன் அவர்கள் கர்நாடகா ஸ்டேட் டீமோட சீஃப் செலக்டரா இருந்தாரு. கிளப் மேட்ச்ல ஜவஹர் ஸ்ரீநாத்தோட போலிங்கை நோட்டீஸ் பண்ண அவரு கர்நாடகா ஸ்டேட் டீமுக்காக ஸ்ரீநாத்தை ரீப்ரசென்ட் பண்றதுக்காக வாய்ப்பு கொடுக்கறாரு. 89ல பாத்தீங்கன்னா கர்நாடகாக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூட்டை ஓபன் பண்ற இவரு அங்க டமால் டுமில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியாக்காக 1991ல டெஸ்ட் மற்றும் ஓடிஐல டெபியூட்டை ஓபன் பண்றாரு. கபில் தேவ் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்ட பிறகு இந்தியாவோட பேஸ் பீரியடா ஜவஹர் ஸ்ரீநாத் அவர்கள் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம லைன் அண்ட் லென்த் சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு. 140 to 150 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் அசால்ட்டா போடுவாருங்க. ஓல்டு பால் கொடுத்தீங்கன்னா டெட்லி ஆக்கர்ஸ் மற்றும் ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு இந்தியாக்காக 90ஸ்ல வேர்ல்ட் கிரிக்கெட்டையே கலக்கினாருங்க. டெஸ்ட்ல 236 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓடிஐல 315 விக்கெட் எடுத்திருந்தாருங்க. அந்த டைம்ல ஜவஹர் ஸ்ரீநாத் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபாஸ்ட் bowler to achieve 300 விக்கெட்ஸ் இன் ODIs. அந்த ரெக்கார்டுக்கு சொந்தக்காரர் இவர்தாங்க. இந்தியாவுக்காக 4 வேர்ல்ட் கப் ரீப்ரசென்ட் பண்ணிருக்காருங்க. அதுல மேஜர் இம்பாக்ட் ஆன 2003 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்காக செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. 90s காலகட்டத்துல இந்தியா மட்டும் இல்லாம ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்லயும் போலிங் நல்லா போட்டு இந்தியாவுக்காக நிறைய மேட்சஸ் சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 2000ஸ்ல வந்த இந்தியன் யங் பேசர்ஸ் ஆன ஜஹீர் கான், ஆஷிஷ் நேரா, அஜித் அகர்கர் இவங்க எல்லாருக்குமே வழிகாட்டியா இருந்திருக்காரு. 2003 வேர்ல்ட் கப் அப்புறமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆன இவரு ஒரு சில வருஷங்களுக்கு கர்நாடகா ஸ்டேட் டீமோட மென்டரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம MRF பேஸ் ஃபவுண்டேஷன்ஸ்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்காரு. 2006க்கு அப்புறமா ஐசிசியோட மேட்ச் ரெஃபரியா இது வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. இப்பவே நான் பேர் சொல்ற மாதிரி இந்தியாவுக்கு நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்துல கபில் தேவ்க்கு அப்புறமா இந்தியாவோட பேஸ் போலிங் அட்டாக்க தூக்கி நிறுத்தினது ஜவஹர் ஸ்ரீநாத் தான்.